ஒரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும் கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினைப் போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் பிளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அன்பானவர்களே, ஜீவ ஒளி தொலைக்காட்சியானது 24 மணி நேரமும் கேபிள் டிவிகளில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு கேபிள் 598, டிசிசிஎல் 740, விகே டிஜிட்டல் 720, சிடிஎன் 813, அரிஸ்டோ 625, ஜிடிபிஎல் 984, எஸ்சிவி 179, அக்ஷயா 675, ஜாக் 94. இப்படிப்பட்ட கேபிள் டிவிகளில் நீங்கள் 24 மணி நேரமும் இந்த ஜியோ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். மேலும் ஸ்மார்ட் டிவி ஆப்ஸுகளிலும் நீங்கள் இந்த ஜியோ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எஸ்ட்ரீம், டாடா பிளேசிங், அமேசான் ஃபயர் டிவி, ரோகு, ஜியோ செட்டப் பாக்ஸ், ஆப்பிள் டிவி, எல்ஜி ஸ்மார்ட் டிவி, சாம்சங் ஸ்மார்ட் டிவி, ஹைஜன்ஸ், இப்படிப்பட்ட இந்த ஸ்மார்ட் டிவி ஆப்ஸுகளிலும் இந்த ஜியோ ஒளி தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த ஜியோ ஒளி ஜபகோபுர புத்தகமானது 292 பக்கத்தில் வெளிவருகிறது. இந்த புத்தகத்தின் விலை 150 ரூபாய். இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் 9442131629 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரியை தெளிவாக பதிவிடவும் இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இப்படி உங்கள் திராணிக்கு ஏற்றபடி உங்கள் காணிக்கைகளை நன்கொடைகளாக கொடுத்து இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்கலாம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென
உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 ஆராதனை
மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. உம்மல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம்மல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அன்பானவர்களே, சில மரங்களை கூட அடையாள சின்னமாக சொல்லுவார்கள் பாருங்க. அதாவது மூங்கில் மரம் செழிப்புக்கு அடையாளமாக சொல்லுவார்கள். ஊசி இலை மரத்தை நீடித்த ஆயுளுக்கு அடையாளமாக சொல்லுவார்கள். ப்ளம் மரத்தை மன உறுதிக்கு அடையாளமாக சொல்லுவார்கள். இந்த ப்ளம் மரத்தை ஏன் மன உறுதிக்கு அடையாளமாக சொல்லுகிறீர் என்று ஒருவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், பொதுவாக மரங்களில் செடிகளில் பூக்கள் பூத்து குலுங்குவது இளவேநீர் காலத்தில் தான் அதிகமாக பூத்து குலுங்கும். ஆனால் இந்த ப்ளம் மரத்தில் மாத்திரம் பனி அதிகமாக இருக்குத சமயத்தில் பனிக்கட்டி படர்ந்து அந்த மாதிரி இருக்குதா அந்த கடும் குளிர் காலத்தில் தான் இந்த ப்ளம் மரத்தில் அதிகமாக அந்த பூக்கள் பூத்து குலுங்குமா. அதனால தான் அந்த ப்ளம் மரத்தை மன உறுதிக்கு அடையாளமாக சொல்லுகிறார்கள். பாருங்க,
அந்த கடும் பனி காலத்தில் அந்த ப்ளம் மரத்தில் மலர்கள் மலர்ந்திருப்பது போன்று கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துவது கடினமாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவராகி இயேசுவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களே உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அன்பானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் நம்முடைய தேவைகளை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராகி இயேசு பெரியவராக இருக்கிறார். பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது கோலியாத்து மிகப்பெரிய ஒரு யுத்த வீரனாக தேசத்தை உலா வந்தபோது தாவீது எந்த யுத்தமும் அனுபவமே இல்லாத அந்த தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்தினான். ஏனென்றால் கோலியாத்தை விட பெரிய தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த தாவீது விசுவாசித்தபடியினால்தான் அந்த காரியம் அவனுக்கு செய்ய முடிந்தது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம் சொல்கிறது, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அன்பானவர்களே, சில வேளைகளில் நாம் நினைக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று. நம்முடைய ஆண்டவராகி இயேசு சாத்தியமில்லாத காரியங்களை அவர் சாத்தியமாக்குகிற தேவன். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்லேயும் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடிய வல்லமையுள்ள ஒரு தேவன். பாருங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமேல நிறைவாக்குவாரா. ஆகவே சூழ்நிலைகள் யாவும் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துவது எளிது. ஆனால் ஒரு